குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஒரு சுப முகூர்த்த நாள். இன்று தேய்பிர அஷ்டமி. இந்த அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு பூஜை செய்துட்டு வந்தீங்கன்னா சங்கடங்களெல்லாம் தீர்ந்து கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து ஒரு ஒளி பிறக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு பகவானுடைய கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. 2/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/2/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் புதிய விதமான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான சூழல் உண்டாகக்கூடிய நாள். வெளியூர் பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை கற்றுத்தரும். தந்தை வழி தாய் வழி வீரர்கள் உங்களுக்கு அன்பாக அனுசரணையாக இருப்பார்கள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நெருக்கம் மிகுந்த ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி சகோதர வழியில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா, அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க. சொத்து விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க. நீண்ட தூரம் பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இதுலேயுமே இன்றைக்கி புரிதல் வேணும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படணும்னா புரிதல், மனம் விட்டு பேசுதல் வேணும். அலுவலகத்தில் அனைவருடையுமே அனுசரித்து போவதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்ட்டையுமே பகிராதீங்க. கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுவதற்குண்டான ஒரு ஏற்ற நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, உற்றார் உறவினர்களில் கொஞ்சம் தயவுசெய்து அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. எதிர்பாராத தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்களுக்கு குறைவில்லை. அலுவலகத்தில் பதற்றமில்லாமல் வேலை செய்யுங்க. வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மேலதிகாரிகள் இடத்துல கனிவாக இருப்பது மிகவும் நல்லது. எதுலேயுமே கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு நேர்மறையான சிந்தனைகள் கண்டிப்பாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கு கொண்டு போகும். பேச்சுக்களில் கொஞ்சம் அனுபவம் வெளிப்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. குடும்பத்தில் கணவன் மனைவியை அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக நல்ல நாள். புதிதாக வேலை தேர்வுகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்வதற்கு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சிந்தனைகள் இருந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களோட நெருக்கமானதை அனுசரித்து போயிருங்க, இல்லைன்னா பிரிவதற்குண்டான வாய்ப்பு. புதிய புதிய நண்பர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. அதே போல் தேவையில்லாத விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 வகையான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி செலவு அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணுவது மிகவும் நல்லது.
நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக தெரியும். உத்தியோகத்தில் கொஞ்சம் இறக்கமான சூழ்நிலை இருப்பதால் பொறுமையாக இருப்பது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக கைகூடும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் 1க்கு 2 படையான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் மூலம் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோசனை இன்றைக்கி தோணும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. நீண்ட நாள் மனதில் ஏதாவது தெளிவில்லாமல் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைத்து ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்தவரை மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுமையாக இருங்க. எதுலேயுமே முன்கோபப்படாதீர்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் தூங்குறதும் கண் விழிப்பதுலேயும் கவனமாக இருக்கணும். புதிய புதிய அனுபவங்களாக ஏற்படக்கூடிய நல்ல நாள். சமூக பணிகள் இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பாராட்டுதல் கிடைக்கும், மதிப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். நிதானமான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். ஆலய திருப்பணிகள் செய்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நிர்வாகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு சாதனை புரிவீர்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும். பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். யாரிடத்துலையும் எந்த சண்டையும் வச்சக்கூடாது. நீங்கள் செய்கின்ற தொழிலில் பொறுமை காத்திங்கன்னா லாபம் கிடைக்கும். போட்டிகள் அகலும். அதே போல் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட இருக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா ஆதாயத்தை பெறுவீர்கள். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஜாக்கிரதை. ஆன்மீக பயணங்களை அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. வெளியூர் கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது தயவுசெய்து பொறுமையாக போய்விட்டு வருவது நல்லது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோரெல்லாம் நடத்துகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். தயவுசெய்து உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுறவோ தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, மகிழ்ச்சியான நிறைந்த நாளாக, எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.